இந்த வீடியோட 10வது கோட சீசன் 2 இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இப்போ சீசன் 2 என்னென்னா நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே ப்ரொமோட் ஆகி ஹையர் ஆஃபீஸருக்கு மேலே போயிட்டாங்க. இவர் நேர்மையாக இருக்கனால அதே இடத்துல தான் இருக்கார், இன்ஸ்பெக்டராகவே இருக்கார் ஒரு ஸ்டேஷனில். இப்போ என்னென்னா டெல்லியில் ஒரு க்ரைம் நடக்குது. அதாவது என்னென்னா ஹோட்டல் ரூமில் நாகாலாந்தோட முக்கியமான தலைவர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்படுறாரு. அதை அவருடைய அசிஸ்டண்ட், அதாவது அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக வேலை செஞ்ச ஏசிபிக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் வேலையை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேலை கிடைக்குன்னா ஒரு தன்னோட புருஷனை காணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் அவனோட குழந்தையும் இது மாதிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. அந்த கேஸை நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. அந்த பக்கம் ஏசிபி அந்த நாகாலாந்து தலைவர் கொண்டது யாருன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட புருஷனை கடைசியாக எங்கே பார்த்தேன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது கடைசியாக அந்த புருஷனை ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துருக்காரு தெரிய வருது. சிசிடிவி கேமரா மூலமாக கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மாதிரி ஹோட்டல் ரூமில் இவர் ஏசிபி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துருப்பாரு. அதை எங்கே இருந்தாலும் உடனே எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க எல்லா ஸ்டேஷனுக்கு இது அமைச்சிருப்பாங்க, பேக்ஸ் அமைச்சிருப்பாங்க. இவர் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இந்த பொண்ணு தானே, அந்த ஹோட்டலில் பார்த்த பொண்ணை இவர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த யாரை பார்க்குறாரோ அவருக்கு பின்னாடி இந்த பொண்ணு நடந்து பார்ப்பார். இந்த இன்ஃபர்மேஷன் உடனே நம்ம இவரோட ஸ்டூடெண்டான ஏசிபிக்கு சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம், சார் நீங்களும் என் கூட இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நல்லாயிருக்கும். நம்ம கேஸை ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே காணாமல் போன ஆள் நாகாலாந்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவான். இப்போ கொல்லப்பட்ட ஆள் நாகாலாந்து பெரிய தலைவர். சரி, ஓகே, சேர்ந்தே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீமை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன ஆனால் அந்த புருஷனை காணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்களா, அவங்க என்னென்னா அவங்களோட ஒய்ஃபை யாரோ அடிச்சிருவாங்க, ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சிடென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை மட்டும் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளே அவங்க இறந்துருவாங்க. அந்த குழந்தைய தன்னோட வீட்டில் விட்டுட்டு இவரும் நம்ம ஏசிபி ஆளும் நாகாலாந்துக்கு கிளம்பிடுவாங்க. நாகாலாந்தில் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் தானே எங்கள் ஆளுங்களை கொண்டுங்க, டெல்லி வந்தோடனே எங்கள் தலைவரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊர் மக்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஊர் எஸ்பி அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு. இப்போ விசாரிக்கும் போது என்னன்னா அந்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தாங்கன்னா சிசிடிவியில், அந்த பொண்ணு பேர் ரோஸு. இந்த பொண்ணு தான் தலைவரை கொண்டு இருக்கான்னு சொல்லி அந்த ஊரெல்லாம் பரப்பி இருக்குது. அந்த பொண்ணு இந்த ஊரில் தான் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இறந்து போன தலைவரோட பையன் இருக்கானே, அவரும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாரு. தேடும்போது விசாரிக்கும் போது என்ன தெரியும்னா அந்த ரோஸுக்கும் இந்த நம்ம தலைவர் இருக்கார், அவருக்கும் ஏதோ கலை தொடர்பு இருக்குன்னு தெரியுது. அது மூலமாக அவர் மாதம் மாதம் 1 லட்சம் ரூபா ரோஸுக்கு தரது தெரிய வந்திருக்கு. இப்போ ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வருது. அது ஏசிபி சார் கொடுத்துட்ருப்பார். ஏன்னா அவர் பொண்ணோட பர்த்டே வருது, நீங்கள் போய் உங்கள் பொண்ணோட பர்த்டே அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டுவார். இவரும் அவரோட பையனோட பர்த்டே பையனோட பர்த்டே முடிச்சுட்டு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு டெல்லிக்கு கிளம்பி போயிடுவார். கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏசிபி சாருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த மாதிரி ரோஸ் இருக்க இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இவருக்கு தெரிய வருது. இவரும் கிளம்பி போய் ரோஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கேயே அந்த தலைவரோட பையனும் தன்னோட ஆளுங்களோட அங்கே வந்துடுவார். அங்கே தலைவரோட பையன் ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ரோஸை காப்பாற்றி தன்னோட ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிருப்பார். போராட்டக்காரங்க ஒருத்தர் நெத்தி போட்டுகிட்டே நம்ம ஏசிபி சாரை சுட்டுருவார். அவர் அந்த இடத்துல இறந்துடுவார். ரோஸ் அப்புறம் ஜீப்லேருந்து எங்கேயோ தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டர் கேட்டு ரொம்ப சேட் ஆகிடுறாரு. இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லை, டெல்லி போலீஸ் ரொம்ப சேட் ஆகிடுது. ஏன்னா ஏசிபி அங்கே ரோஸ் இருக்க இடம் தெரிஞ்சோடனே நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் அந்த நாகாலாந்தோட எஸ்பி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் அந்த சமயத்தை ஃபோனே இக்னோர் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சார்ட்டு மன வருத்தம் தாங்க முடியாமல் விசாரிப்பாங்க. நீங்கள் எங்கெங்கே விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் இங்கே என்ன விசாரித்தோம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து திரும்ப மாமியார் உடம்பு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நாகாலாந்துக்கு கேஸ் விசாரிக்க வந்துடுவார். விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த ரோஸ் ஏதோ ஒரு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லி ரோஸ் கண்டுபிடிச்சிடறாங்க அந்த ஊர் எஸ்பி அம்மா. அப்புறம் ரோஸோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, இது மாதிரி ரோஸுங்கிறவன் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டா. அவ்வளோ நான் ஒன்றா தான் இது மாதிரி மறுவாழ்வு மையத்தில் இருந்தோம். அப்போ 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம். ப்ரெக்னெண்ட்டாக என்னோடய குழந்தை செத்து போச்சு, ரோஸோட குழந்தை பொழைச்சிருச்சு. ரோஸ் அந்த குழந்தைய என்கிட்டே விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அவள் சொல்லுவாள். ரோஸ் வயிற்றில் வாழ்ந்தது அந்த நாகாலாந்து தலைவரோட குழந்தை. அவள் அந்த உண்மையை வெளியே தெரிஞ்சுன்னுட்டா அவர் மாதம் 1 லட்சம் ரூபா தந்துட்டு இருந்தார் அப்படின்னு அவன் சொல்லுவான். விசாரிக்க தான் தெரிய வருது, அந்த மாதம் 1 லட்சம் தந்தது ரோஸ் நாகாலாந்தோட தலைவர் கிடையாது, அவரோட ஒய்ஃப்னு சொல்லி தெரிய வருது. இப்போ அந்த தலைவரோட பையனை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தெரிய வருது, ரோஸ் யாருன்னா அவங்க வீட்டை வேலை செஞ்ச ஆளோட பொண்ணு. அந்த சைடில் போய் விசாரிக்கும் போது தெரியுது பார்த்தா அந்த நாகாலாந்தோட தலைவரோட பொண்ணு
ரோஸும் ஒரு பொண்ணு தான் வந்து தெரிய வருது. அந்த பொண்ணு கூடயே வந்து இவர் வந்து உறவு வச்சுருக்காரு. இதை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால தான் வந்து அவரோட பொண்ணு ஒருத்தி இருக்குது, 17 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து தூக்கு போட்டு இறந்துருப்பா. இப்போ வந்து திரும்ப வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. சில போராட்ட கும்பல் அட்டாக் பண்ணோன்னா அங்கேருந்து தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் எஸ்பி அம்மா வந்து யார் குற்றவாளின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் எஸ்பி அம்மாவை வந்து போட்டு தாக்கிடுவாங்க. இது ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் சார் வந்து டேரெக்டாக வந்து யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து போவார். அது யாருன்னு பார்த்தா அந்த நாகாலாந்து தலைவர் இருக்கார், அவரோட அப்பா தான். ஏன் பண்ணார்னா வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிடுவார். நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து திரும்ப டெல்லிக்கு வந்து வந்துடுவார். டெல்லிக்கு வந்தோடனே இவரோட பழைய கேஸ் இருக்கிற அவங்க அந்த அம்மாவோட புருஷனை காணும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிப்பேன். விசாரிக்கும் போது அந்த ஃபேமிலியை வந்து வீட்டுக்கு வந்துடணும். இது மாதிரி வந்து என் மருத்துவ செலவுக்காண்டி 5 லட்சம் என் பையன் அனுப்புறது வந்து போனால், ஆனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது தான் வந்து தெரியாது, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து இங்கே வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து அவரை வந்து அடித்து வந்து கொண்டு இருப்பாங்க. அதை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருவார். அப்புறம் அவர் தோண்டி வந்த இடத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவார். அதான் வந்து தெரிய வருது, நாகாலாந்து தலைவர்கிட்ட இவன் 5 லட்சம் வாங்கிட்டு வரேன் நானே, அதுக்காண்டி எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போவார். நாகாலாந்து தலைவர்கிட்ட பாக்கெட் வந்து ஒரு கிழிஞ்ச 500 நோட்டு இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் வந்து இந்த டபுளிங் பண்ணுற பிஸ்னஸ் இருக்கும்ல, அங்கே போய் வந்து அந்த 500 நோட்டை காட்டி அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்குவார். அது மொத்தம் 1 கோடி சம்மந்தமாக இருக்கும். அது வந்து 5 லட்சத்தை மொத்தம் எடுத்துகிட்டு வந்து இவங்க ஃபேமிலிகிட்ட வந்து கொடுத்துருவார். இதோட இந்த 10ஆம் சீசன் 2 இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.